வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பு முடிவுகள். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை உள்ளடக்கிய பகுதிகள் தென்குச்சிப்பாளையம், கள்ளிப்பட்டு, வடவம்பாலம் கிராமங்கள், பரசுரெட்டிப்பாளையம், விழுப்புரம் நகராட்சி மற்றும் வளவனூர் பேரூராட்சி போன்ற பகுதிகள் இந்த பகுதியில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவைகளாகும். இங்கு இதுவரை நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்களில் 5 முறை அதிமுகவும் 7 முறை திமுகவும், இந்திய தேசிய காங்கிரஸ் 1 முறையும், சுயேட்சை வேட்பாளர் 1 முறையும் வெற்றியை பதிவு செய்துள்ளனர். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சார்ந்த லட்சுமணன் 1,02,271 வாக்குகளை பெற்று சதவீத அடிப்படையில் 50.16% பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவை சார்ந்த சண்முகம் 87,403 வாக்குகளை பெற்று 42.87% வாக்குகளை பெற்று தோல்வியடைந்துள்ளார். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஜெயசெல்வம் 6,375 வாக்குகளை பெற்றுள்ளார். சதவீத அடிப்படையில் 3.13. மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த தாசு 3,242 வாக்குகளை பெற்றுள்ளார். சதவீத அடிப்படையில் 1.59. இந்த தொகுதியில் சி.வி. சண்முகத்தை லட்சுமணன் 14,868 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த விழுப்புரம் தொகுதியை உட்பட்ட வரையில் வன்னியர்கள் 25%, பறையர் 20%, உடையார் பிரிவினர் 15% முக்கிய வாக்காளர்களாக உள்ளனர். இந்த விழுப்புரம் தொகுதியில் மொத்த வாக்குகள் 2,49,865. அதில் ஆண்கள் 1,22,841, பெண்கள் 1,27,024. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் 2,03,890. அதில் நோட்டோ கிடைத்த வாக்குகள் 970. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக மற்றும் அதிமுகவுக்கு இடையே இழுபறி இருக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது. மக்களின் ஆதரவை பெற்று முதலிடத்தில் 35% ஆதரவுடன் திமுக உள்ளது. இரண்டாவதாக அதிமுகவிற்கு 33% ஆதரவை மக்கள் அளித்துள்ளனர். மூன்றாவதாக மற்ற கட்சிகளுக்கு 14% ஆதரவை மக்கள் தங்கள் ஆதரவாக அளித்துள்ளனர். நான்காவதாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 12% ஆதரவை அளித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சிக்கு 7% ஆதரவை மக்கள் தங்கள் ஆதரவாக அளித்துள்ளனர். மீண்டும் மற்றொரு தொகுதியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.